ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி சோப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சோப் வந்து நம்ம முகம் வந்து நல்லா வெள்ளையாகி பளபளப்பாக இந்த தக்காளி சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. தக்காளியில் சர்ம அழகை பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய காணப்படுது. அது மட்டும் இல்லை, இதில் விட்டமின் சி வந்து நிறைய இருக்குது. தக்காளி வந்து சர்ம துளைகளை வந்து இறுக்கமாக்கும். அதனால் இது முகத்துக்கு நல்ல கலரை கொடுக்கும். தக்காளியில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இறந்த சர்ம செல்களை வந்து இது நீக்கிடும். கரும்புள்ளிகளை வந்து நீக்கி சர்மம் வந்து மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்க இது உதவி பண்ணுது. நம்ம கட் பண்ண தக்காளியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவு கிளிசரின் பேஸ் எடுத்துக்கலாம். அந்த பேஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. சோப் பேஸ்ட் கட் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிளிசரின் பேஸ் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை எடுத்துக்கலாம். அதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம முகத்தை வந்து நல்லா க்ளோயிங்காக பளபளப்பாக வச்சுக்க இந்த ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக ஆயில் ஸ்கின் உள்ளவங்க இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த பிரச்சனை போயிடும். ப்ளஸ் வந்து சில பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், அவங்க இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சோப்பு மோல்டு எடுத்துக்கலாம். மோல்டில் கோகோனட் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். மோல்டு இல்லை அப்படின்னா சில்வர் கிண்ணம் இல்லைன்னா டீ கப்பு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பு இந்த மாதிரி ஏதாவது எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதை எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். இதை ஊற்றுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்க முடியலன்னா வெளியில் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஹீட் இல்லாத பகுதியாக இடத்துல வச்சுக்கோங்க. நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வச்சு இதை எடுத்துக்கிறேன். சும்மா ரோஸ் வந்து சும்மா அழகுக்காக அதில் மேலே வச்சுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம சோப் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த தக்காளி சோப் வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.